இப்போ நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு குருவி முயல் பூனை கதை. ஒரு காகமும் குருவியும் ஒரு பெரிய மரத்தில் வாசம் செய்து வந்தன. ஒரு நாள் இறைக்காக சென்ற குருவி இரவாகியும் வரவில்லை. காகம் தன் நண்பன் வராததால் வருந்தியது. 2ஆம் நாளும் குருவி வரவில்லை. 3ஆம் நாள் ஆகிவிட்டது, குருவி வரவில்லை. ஆனால் ஒரு முயல் வந்து முரட்டுத்தனமாக அதனிடத்தில் தங்க ஆரம்பித்தது. காகம் எவ்வளவு தடுத்தும் அது கேட்கவில்லை. சில நாள் சென்ற பின் ஒரு நாள் குருவி தன் இடத்திற்கு திரும்பி வந்தது. தன்னிடத்தில் முயல் இருக்க கண்டதும், யார் நீ? இது என்னிடம், போ வெளியே என்று கத்தியது. ஆனால் முயலோ, அடாய் பேதாய், இது உன் வீடல்ல, என் வீடே. வீணாக பொய் சொல்லி பயனில்லாமல் நட்பை ஏன் இழக்கிறாய்? கிணறு, குளம், கோயில், சத்திரம் ஆகியவற்றின் உரிமை அவற்றை விட்டு நீங்கின. பிறகு அப்படி நீங்கின விடத்தில் இராது. மற்றும் ஒருவன் வீட்டை பிறனொருவன் 10 ஆண்டு அளவு யாவரும் அறிய அனுபவித்தால் அவ்விடம் அவனுடையதே. இந்த விஷயத்தில் எதுவும் எடுபடாது. இந்த மாதிரி நியாயம் மனிதர்களிடத்தில் இருக்கிறது. பறவைகளிலோ மிருகங்களிலோ எது வலிதோ அது கைப்பற்றும் என்றிருக்கிறது. தர்ம நியாயம் இப்படி இருப்பதால் இந்த இடம் என்னுடையதே என்று அடித்து பேசியது. அப்படி இப்படி நகராமல் பேசியது முயல். குருவிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. எனவே நீ தர்ம சாஸ்திரத்தை குறித்து பேசுவதால் அது தெரிந்தவரிடமே போய் எது நியாயம் என்று கேட்போம் வா என்று அழைத்தது. முயல் தயங்கவில்லை. சாத்திரம் தெரிந்தவனை தேடி நடந்தன. சும்மா செல்லாமல் வாய்ச்சண்டை போட்டுக்கொண்டே சென்றன. இதை கேட்டது ஒரு பூனை. ஓ, பஞ்சாயத்துக்கு செல்கிறீர்களா? அதை நாமே ஏன் செய்யக்கூடாது? இரட்டை பலன் கிடைக்குமே என்று உடனே திட்டமிட்டது. சாத்திரம் தெரிந்தவனாக காட்டிக்கொள்ள வேண்டும். அதனால் அவர்களுக்கு தெரிவது போல் ஆற்றங்கரையில் அமர்ந்து சூரியனை பார்த்தவாறு, ஆ ஆ, இந்த சம்சாரத்தில் உண்டாகிற இன்பம் கணத்தில் அழிந்து கனவு போல் பொய்யாகிறதால் தர்மத்தை விட வேற கதி இல்லை. அறத்தை விட்டு எவன் நாட்களை கழிக்கின்றானோ அவன் மரப்பாவையை ஒத்தவன். அவனை மூச்சு விட்டு கொண்டிருக்கும் போதே பிணமென்றுதான் எண்ண வேண்டும். எப்படியாயினும் சாரம் நெய்யோ எள்ளின் விசேஷம். எப்படி தயிரின் சாரம் நெய்யோ எள்ளின் விசேஷம் எண்ணெயோ அப்படியே பிழைத்திருக்கின்றதன் சாரம் தர்மமாம். அதை விட்டு மிகவும் தீனியை தின்று கொண்டே காலம் கழிக்கின்றவர்கள் நிலச்சுமையாய் இருக்கின்றார்கள் என்று நான் பெரிதும் துக்கப்படுகிறேன்.